வணக்கம். வாழ்க வளமுடன். உயிர்களாகிய நம்ம எல்லாருமே ஜீவாத்மாக்கள். இறைவன் பரமாத்மா. இப்போ இந்த பரமாத்மா தான் முதல்ல இந்த ஜீவாத்மாவை விரும்புது. அவங்க தான் முதல்ல சூஸ் பண்றாங்க நம்மள. இப்போ ஏதாவது ஒரு ஆன்ம அனுபவத்தை நமக்கு கொடுப்பாங்க, தூண்டல். அந்த இறை பாதைக்கு நம்மளை திருப்புவதற்காக ஏதாவது ஒரு தூண்டலை கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம், அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வருவாங்க. அப்போ நம்ம புரிய வைப்பாங்க, கடவுள் தான் எல்லாம் செஞ்சாரு அப்படின்னு புரிய வைப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு இறை காட்சி கிடைக்கும். இல்லை உறவுகள் ரொம்ப கஷ்டம் கொடுக்கும்போது இறைவன் தான் எல்லா உறவுமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இது போல ஏதாவது அவங்கவங்க ஆன்ம அனுபவத்தை பொறுத்தது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஆன்ம அனுபவம் கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம இறைப்பாதைக்கு திரும்புவோம். திரும்பின உடனே நம்மளை தூண்டி விட்டு அவர் மறைஞ்சிருவார், இறைவன் மறைஞ்சிருவார். நம்ம ஐயோ இறைவா நீ தான் வேணும், எங்க இருக்க, எப்போ வருவ அப்படின்னு நம்ம தேடுவோம். கடவுளுடைய தேடல் அதிகமாக நமக்குள்ள இருக்கும். எப்போ நம்ம அந்த பற்றை விட்டு வெளியே வரமோ, எப்போ அந்த மாயையை விட்டு வெளியே வரமோ, எப்போ இந்த வினைகள், கர்ம வினைகள் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எப்போ வெளியே வரோமோ அப்போதான் நம்ம அவரோட சேர முடியும். இப்போ இதே மாதிரி தான் திருவாசகத்தை இயற்றிய மாணிக்க வாசகருக்கும் நடக்குது. முதல்ல பாண்டிய மன்னர்கிட்ட அமைச்சராக தான் இருக்கிறாரு. அவர் பாட்டுன்னு அவர் வாழ்க்கை அப்படின்னு உலக வாழ்க்கையில் அவர் பாட்டு சந்தோஷமா தான் இருக்கிறாரு. இவரே சிவபெருமானே வாண்டடா வந்து இவர் பாருன்னு குதிரை வாங்கிறதுக்கு போயிட்டு இருப்பாரு தன்னுடைய பரிவாரங்களோட. இப்போ அவர் ஒரு குரு வேஷத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு, சுத்தி சீடர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. என்னமோ மாணிக்க வாசகருக்கு ஈர்க்குது. போறாரு. போன உடனே அவருக்கு சிவபெருமான் தீட்சையெல்லாம் கொடுத்துட்டு அவர் மறைஞ்சிருவாரு. இப்போ மாணிக்க வாசகருக்கு ஏக்கம், ஒரே அன்பு அதிகமாயிடுச்சு. எனக்கா வந்த, என் மேல உனக்கு இவ்வளோ கருணையா, எனக்காக நீயே இறங்கி வரணுமா அப்படின்னு இவருக்கு நன்றி உணர்வு அதிகமாகி ரொம்ப அன்பாயிடுச்சு. இன்னொன்று, நான் உன்னை விட்டுட்டேனே, நீ வரும்போது உன்னை நான் பிடிச்சிக்கலையே, நான் வரேன், நான் கூடவே வரேன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு திருவாசகம் முழுக்கவே இந்த நன்றி உணர்வும், ஐயோ நான் நீ வரும்போது நான் உன்னை விட்டுட்டேனே அப்படின்னு அந்த அழுகையும் தான் திருவாசகம் முழுக்கவே அந்த ஏக்கத்தை உணர்த்திருப்பாரு. இப்போ ஒரு பாடலை பார்ப்போம் திருவாசகத்துல இருந்து. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான், மிக பெரிதும் விரைகின்றேன் நாடகம் சீர்மணி குன்றே, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம்முடையானே. இப்போ நம்ம கூட உலகில் வாழ்க்கையில் அவர் மேலே அன்பாக தான் இருப்போம், கடவுள் மேலே. ஆனால் இந்த பற்று, இந்த மாயை இதனால் அப்படியே அன்பு டவுன் ஆகிடும். அப்படியே ஒரு கட்டத்தில் அப்படியே குறையிற மாதிரி இருக்கும். என்னதான் பண்ணுறது, கடவுள் மேலே அன்பே வரலையே. இப்போது மாணிக்க வாசகர் நமக்கு இந்த பாடல் மூலமாக டிப் கொடுக்குறாரு. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து. அடியார்னா யார்? இறைவன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறவங்க. இறைவன் தான் வாழ்க்கை, கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு வாழறவங்க தான் அடியார்கள். இறைவன் மேல அலாதி அன்பு கொண்டவர்கள், இறைவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு வாழறவங்க. இப்போ நாம ஜெபம் பண்ணிக்கிட்டு இறைவனையே எப்பவும் சிந்திச்சுக்கிட்டு அப்படி வாழறவங்க. இப்போ உன் அடியார்கள், பக்தர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள போல நானும் நடிக்க போகிறேன், இனிமே நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நடிக்கிறதுனா வெளியில் நம்ம என்னமோ ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், அப்போ கடவுளுடைய பக்தன் காமிச்சிக்கிறோம், அந்த மாதிரி கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே அந்த பாவத்தை நம்ம கொண்டு வரணும். இப்போது சொல்லுவாங்க, நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம ஆகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னவா நம்மளை நினச்சிக்கிறோமோ அதுவாகவே நம்ம ஆயிடுறோம். அந்த கேரக்டர்லாம் நமக்குள்ளே வந்துடும். இப்போது
விவேகானந்தரோடைய ஒரு கோட் இருக்கும். நீ உன்னை பலமானவன் என்று நினைத்தால் நீ பலமானவன், நீ உன்னை பலவீனமானவன் என்று நினைத்தால் நீ பலவீனமானவன். இப்போ நீ எதையா உன்னை நினைச்சுக்கிறியோ அதுதான் நீ அப்படின்னு சொல்லுவார். இப்போ இன்னொன்று சொல்கிற பாருங்க, ராமாயணத்தில் சீதையும் ராமனும் பிரிஞ்சிருப்பாங்க. சீதை ராவணனோட அசோகவனத்தில் இருப்பாங்க. இப்போது ரொம்ப நாளாக 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ திருசடையும் சீதையும் பேசிக்கிறாங்க. திருசடை சொல்கிறாங்க சீதை கிட்ட, நீயும் ராமனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பொருத்தம், 2 பேருக்கும் அவ்வளோ பொருத்தமான ஜோடி 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சீதை சொல்லுவாங்க, இல்லை இனிமே அப்படி இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இவ்வளோ நாளாக ராமனை பிரிஞ்சிருந்தேன் இல்லையா, ஒவ்வொரு நிமிஷமும் ராமனையே நினச்சி 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 இப்போ நான் ராமனாவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு திருசடை சொல்லுவாங்க, இப்பயும் பொருத்தமாக தான் இருக்கும். நீ எப்படி ராமனையே நினச்சி நினச்சி ராமனை ஆயிட்டியோ அந்த மாதிரி ராமன் சீதையே நினச்சி நினச்சி அவனும் சீதையாக அப்போ மாறிட்டு இருப்பார். இப்போது ராமனுக்கும் சீதைக்கு இப்போ ஜோடி பொருத்தம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். நம்ம என்ன ஒரு பொருளையோ ஒரு நபரையோ எதை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அதோட கேரக்டர் நமக்குள்ளே வந்துடும், நம்ம அதுவாக மாறிடுவோம். சரிங்களா? இன்னும் சந்திரமுகி படத்தில் கூட இது சைக்காலஜிக்கலாக சொல்லியிருப்பாங்க. கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னை நினச்சிக்கிட்டா, கங்கா சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது உண்மையாகவே அது சைக்காலஜிக்கலாகவே அது உண்மைதான். நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறிடுறோம். அப்போது நான் நடிக்க போகிறேன், நாடகம் செய்ய போகிறேன், நான் கடவுள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன், கடவுளையே நினச்சிக்கிட்டு இருக்கேன், கடவுளை நினச்சே உருகிட்டு இருக்கேன், அவருக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிக்க போகிறேன், நான் அந்த மாதிரி ஒரு பாவம் செய்ய போகிறேன், அப்படி நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு நாள் அது நிஜம் ஆயிடும் இல்லையா. சும்மாவே நான் கடவுளே கடவுளே அப்படின்னு நினைக்கும்போது ஒரு நாள் மனசுக்குள்ளே அது புகுந்து உண்மையாகவே கடவுளுக்காக நான் உருக ஆரம்பிச்சிருவேன். இப்போது நமக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய டிப்பு. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் வீடகத்தே புகுந்திடுவேன் அப்படி நடித்து நான் வீட்டுக்குள்ளே போயிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளாம் என்ன வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம்? இல்லை, இப்போ நம்ம வாழறது நம்ம வீடு கிடையாது, இறைவன் இருக்கக்கூடிய விண்ணுலகம் தான் நம்ம வீடு. இப்போது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ரூம் எடுத்து தங்குறோம் அப்படின்னா அங்கே நாம் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம், அனுபவிக்கலாம். ஆனால் அது நமக்கு சொந்தம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி தான் இந்த பூமியில் நம்ம வாழற வாழ்க்கை. இங்கே எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. இங்கே இதை இப்படியே விட்டுட்டு தான் போக போகிறோம். அப்போ நம்ம வீடு எது? இறைவன் இருக்கக்கூடிய இடம். இப்படி நடித்து நம்ம வீட்டுக்குள்ளே நான் வந்துட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மிக பெரிதும் விரைகின்றேன். அந்த ஏக்கம் மட்டும்தான் எனக்குள்ளே இருக்குது, அதுக்காகவே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அதுக்காக விரைந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆடகம் சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே. இடையரா அன்பு, கொஞ்சம் கூட இடைவிடாத அன்பு. இப்போ கொஞ்சம் அன்பாக இருக்கிறோம், அப்புறம் மறந்துடுறோம், இப்போ மறுபடியும் அன்பாக இருக்கிறோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. இடையரா அன்பு, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே, உன்னை என் மனசுக்குள்ள நினச்சி உருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அந்த உருக்கம் வரணுங்க மனசில். அந்த இறைவனை நினச்ச உடனே உருக்கம் வரணும். அந்த உருக்கம் தான் கடவுள்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. உள்ள முருகதையா முருகா உன்னடி காண்கையிலே என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
அப்படியே உருகணும் மனசு, இப்படி உருக்கம் வரணும். அந்த உருக்கம் தாங்க நமக்கு பக்தி, அந்த அன்பு, அது ஒன்று வந்துட்டா போதும். அதில் என்ன சொல்கிறாரு பாருங்க, கவனிங்க. இப்படி நான் உன்னை இடைவிடாமல் உன்னை என் மனசில் வச்சு நான் உருகிட்டே இருக்கணும், அதுக்கு நீ எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம தான் கடவுளை போய் வாண்டடாக போய் கும்பிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம தான் உருகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கடவுளுடைய அருள் இருந்தால் தான் நாம் அவரை நினைக்க முடியும். இப்போ சொல்றாரு இல்லையா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவரை வணங்கணும், அவர் திருவடியை வணங்கணும். அப்படின்னா இறைவனுடைய அருள் வேணும். இப்போ இறைவனுடைய அருள் இருந்தாதான் அவரை நம்ம கும்பிடனாவே அவருடைய அருள் இருக்கணும். இப்போ இந்த உலகத்துல இப்போ எத்தனை பேர் இருப்பாங்க, எவ்வளோ கோடி பேர் இருக்கிறாங்க இல்லையா, எத்தனை பேர் இப்போ கடவுளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எத்தனை பேர் கடவுளுக்காக உருகுறாங்க, அந்த பக்தியோட பாதையில வந்துட்டு இருக்காங்க, அந்த ஞான பாதையில போறாங்க, கடவுளை நேசிக்கிறவங்க எத்தனை பேர். அப்போ இப்போ இப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அவருடைய அருளால தான் நம்ம இத்தனை கோடி பேர்ல நம்ம அவரை நேசிக்கிறோம். அப்படின்னா அவருடைய அருள் நமக்கு இருக்கு. அந்த பாக்கியம் பெற்றவர்கள் நாம, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மாக்கள் நாம. அதனால அந்த உருக்கம் நீதான் எனக்கு கொடுக்கணும், உன் அருள் அதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே, நீ என் உடையவன், நான் உன் உடைமை பொருள். ரொம்ப அழகான வார்த்தை, எம் உடையானே. இது நம்ம ஒரு பொருள் வச்சிருக்கிறோம், காஸ்ட்லியாக ஒரு பொருள் வச்சிருக்கோம் அப்படின்னு வைங்களேன், அதுக்கு என்ன கவலை, அந்த பொருளுக்கு என்ன கவலை, நமக்கு தான் கவலை இருக்கணும். அந்த பொருளை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், நமக்கு எங்கேயும் தொலைக்காமல் வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த பொருளை குறித்து நமக்கு தான் கவனம் வேணும், நம்ம தான் அந்த பொருளை பார்த்துக்கணும். அந்த மாதிரி நாம கடவுளுடைய பொருள், நமக்கு என்ன கவலை, இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, இப்படி கஷ்டம் நடக்க பிரச்சனை, எதுவும் கவலை கிடையாது. நமக்கு என்ன கவலை, நம்ம தான் கடவுளுடைய பொருள் ஆச்சே. இப்போ உடையானுக்குத்தான் கவலை, உடைமை பொருளுக்கு என்ன கவலை, எம் உடையானே அப்படின்னு சொல்றாரு. வாழ்க வளமுடன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.